எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 2 எபிசோட் 10 to 12 தாங்க பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்காக வந்து கிளியராக புரியும். சரி பாவமா டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 10 ஓவர். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நமக்கு வால்ட் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட எப்பயுமே ஒரு இன்ஹேலர் இருக்கும், அது உறிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து இந்த டியூமர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி அவருக்கு வந்து டியூமர் குறைஞ்சிருக்கு. அந்த இன்ஹேலரை வந்து அவர் உறிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மண்டல லைட்டாக முடி வந்து அதில் எல்லாத்தையுமே சேவ் பண்ணுறாரு. ஸோ அப்புறமா ஸ்கைலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டிலே இருங்க, நான் வேலைக்கு போகிறேன், உங்களுக்கு இப்போ தான் டியூமர் குறைஞ்சிருக்கு, நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, போகாதீங்கன்னு சொல்லும்போது இல்லைம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஜூனியருமே வந்து நீங்கள் ஆப்பாப்பா நீங்கள் வீட்டிலே இருங்க, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, எல்லாம் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருப்போம் அப்படின்னு மாதிரி. நம்ம வாழ்றே சரி ஓகேம்மா நீ மட்டும் வேலைக்கு போ, நான் வீட்டில் இருக்கேன், ஆனால் கூடி சேர்த்து நான் வேலைக்கு போவேன், இப்போதைக்கு நான் டியூமர் குறைஞ்சிருக்குது, நீ சொன்னதுனா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ தான் ஸ்கைலர் வந்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலை நம்ம புருஷன் வந்து வேலைக்கு போகல, ஏன்னா அவருக்கு வந்து டியூமர் இப்போ தான் குறைஞ்சிருக்கு, அதுக்குள்ளே போய்ட்டு இவர் ஸ்ட்ரெயின் பண்ணார்னா இவருக்கு தான் வந்து அதான் இவருக்கு தான் ஆகிடுமோன்ட்டு ஸ்கைலர் பயப்படுறாங்க. ஸோ அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வால்ட்ரைட் மொத்தம் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. ஸோ கதவு சாத்திட்டு போயிடுறாங்க. வால்ட்ரைட் ஜூனியருமே வந்து காலேஜ் போயிட்டான். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜெஸ்ஸிக்கு ஃபோன் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வாடா நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு மாதிரி ஜெஸ்ஸியுமே வந்து ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஜெஸ்ஸி கேட்குறான், என்னையா ரிப்போர்ட் கொடுத்தாங்களே, ரிப்போர்ட்டில் என்ன இருந்துச்சுன்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் போயிருந்தேன், நான் அப்புறம் என் சகல பொண்டாட்டி, என் ஒய்ஃபு, அப்புறம் என் பையன் நான் எல்லாம் சேர்ந்து போய் உட்காந்துருந்தோம். சரி விஷயத்தை சொல்ல, அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம ஜெஸ்ஸி சொல்ல, அதான் எனக்கு வந்து டியூமர் குறைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, அதான் டியூமர் குறைஞ்சிருச்சா? ஆமாம் அது குறைஞ்சிருச்சான், ஆனால் கேன்சர் அப்படியே இருக்குது, அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமான்னு சொல்லும்போது, என்னோட ஆண்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு அந்த மத கேன்சர்லாம் வந்துச்சு, அவங்க 3rd ஸ்டேஜில் போயிட்டாங்க, உனக்கு ஆயுசு கெட்டியாக்கி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, இவரோட பங்கு, அதாவது நம்ம ஆல்ரெடி பங்கு இருக்கும், ஸோ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம், இதான் உன் பங்கு, இதான் உன்னோட காசு அப்படின்னு சொல்கிறான். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் விற்றுருப்பான், இவ்வளோ தான் விற்க முடிஞ்சது, விற்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன், இதான் அவன் காசு அப்படின்ட்டு ஜெஸ்ஸி வந்து வால்ட்ரைட்டை கொடுக்குறான். இப்போ கட் பண்ணினா நமக்கு ரொம்ப வால்ட்ரைட் தான் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க வீட்டில் தான் வாரம் ஒரு பார்ட்டி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்போ ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க. இது என்ன பார்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வால்ட்ரைட் டியூமர் குறைஞ்சிருக்குல அதுக்கான பார்ட்டி இது. வாரம் வீட்டில் ஒரு பார்ட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்கைலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் சரக்கு ஊற்றி ஒரு டம்ளரில் வச்சு, இந்த சரக்கு வந்து யாருக்குன்னா, அது யாருக்குன்னு பார்த்தா எல்லியட்டுக்கு தான் இந்த சரக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லியை தான் காசு கொடுத்தாங்க அப்படின்னு மாதிரி அவங்க எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் காசு கொடுத்தது நம்ம வேறு யாருமே இல்லை, நம்ம வால்ட்ரைட் தான். வால்ட்ரைட்டுமே ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்புறமா என்ன வந்து பார்த்தா வால்ட்ரைட் உட்காந்து சரக்கு வச்சுட்டு இருக்காரு. வால்ட்ரைட்டும் அவங்க பக்கத்தில் அவங்க பையன், அவங்க பக்கத்தில் ஹேங்க்கு. ஸோ ஹேங்க்கும் அந்த ஜூனியரும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்னடா வயசுன்னு கேட்குறாரு. அவன் 18 வயசுங்கிறான். 18 வயசு ஆயிடுச்சு இல்லை, லீகல் தான் இந்த சரக்கு எடுத்து கொடுக்குறாரு. ஹேங்க சொல்கிறான், யோ நீலாம் ஒரு அப்பனே என்ன என் பிள்ளையை கெடுக்கிறேன்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் எப்பயாவது ஒரு வாட்டி குடிக்கலாம்னு சொல்லிட்டு இது ஊற்றுறாரு. அவனுமே குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குங்கிறான். இவர் என்ன பண்ணுறான்னா, வால்ட்ரைட்டு ஊற்றிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்காரு. சகல இது சரியில்லை சகல அப்படின்னு சொல்கிறாரு. யோ நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு வால்ட்ரைட் சொல்கிறாரு. ஸோ அப்புறமா என்ன பண்ணுறாரு, இவர் ஊற்றிக்கிட்டே இருக்காரு, அவன் பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கான். யோ என்ன பண்ணுற அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வால்ட்ரு வந்து சரக்கு பாட்டில், வால்ட்ரு இல்லை ஹேங்க் வந்து நம்ம சரக்கு பாட்டில் எடுத்துறாரு. எடுத்துட்டு அப்படியே சும்மா அப்படியே ஜாலியாக கேஷுவலாக பேசுகிறாரு. டக்குன்னு நம்ம வால்ட்ரைட் வந்து டே மொட்டை அந்த சரக்கு பாட்டில் என்கிட்ட கூடுறான்னு சொல்கிறாரு. ஸோ எல்லாமே அப்படியே பார்க்குறாங்க. நான் அப்போ தான் நம்ம ஹேங்க் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் 2 பேர் இப்போ தான் ஜாலியாக அடிச்சுப்போம், அதெல்லாம் நீங்கள் எல்லாத்துக்கும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டே மொட்டை அது ஏன் காசில் வாங்க சரக்கு பாட்டில் நீ என்னடா வச்சிருக்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்புறம் என்ன வந்து பார்த்துருந்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இந்த சண்டையை தீக்கிற மாதிரி இந்த ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து வாந்தி எடுக்கிறான். ஸோ வாந்தியை வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லே எடுத்துடுறான். அப்புறம் கூட அதெல்லாம் கவலைப்படாமல் ஆல்ரெடி அப்போ கூட சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இன்னும் ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸி வந்து அவன் வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் வந்து ஜாலியாக ஆம்லெட்லாம் போட்டோம். ஸோ அதான் அந்த ஜேனோவில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். இவங்க கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி என்னால் வர முடியல, இன்றைக்கி உங்க கூட தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கட் பண்ணினா நமக்கு ரொம்ப வால்ட்ரைட் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்ட்ரைட் வந்து அவர் வீட்டில் இருக்காரு. அப்போ தான் அவருக்கு வந்து சரக்கெல்லாம் அடிச்சுட்டு அடுத்தனால ஏந்துக்கிறாரு. ஸோ ஏந்துக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து பெருசாக பிரச்சனை பண்ணிட்டோன்ட்டு ஸ்கைலருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. சாரிம்மா நேற்று பண்ணதுக்கு அப்படின்னு அமைச்சிறாரு. ஆனால் அவருக்கே என்ன நினச்சின்னு ஒன்றுமே தரல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்து குளிக்கலான்னு போறாரு. அங்கே பார்த்தா ஹீட்டர் வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்குது. சரி ஓகே ஒரு புது ஹீட்டரை வாங்கி ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, புது ஹீட்டரை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு. ஸோ அப்புறமா ஸ்கைலர் வந்து அந்த ஸ்கைலர் அங்கே இருக்கும்போது எல்லிட்டு வரான். எல்லிட்டுனே வாயில் எடுத்து பாருங்களேன். அதான் அந்த டெட்டு தான் நினைக்கிறேன். டெட்டு வரான். டெட்டு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் கேட்கும்போது, ஆமாம் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து ஸ்கைலர் வந்து என்ன சொல்கிறான்னா, இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு கேட்குறா. எல்லிட்டுமே நீ தான் லஞ்சுன்னு சொல்லும்போது, இதென்ன புதுசாக இருக்குது லஞ்சுன்னு சொல்லும்போது, ஆமாம் நேற்று என் வீட்டில் பார்ட்டி நடந்தது, என் ஹஸ்பண்டுக்கு கேன்சர் இருந்ததில்ல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஸோ அதனால் அது பார்ட்டி வச்சோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. எதுக்கு அழுகுறன்னு கேட்டோடனே, இல்லை என் ஹஸ்பண்ட் நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவன் போகிறான் அப்படின்னு சொன்னால் கூட இவன் விட மாட்டேங்கிறா.
இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம வாட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு புது ஹீட்டரை வாங்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா சூப்பர் மார்க்கெட் போகிறாரு. அங்கே போய்ட்டு ஒரு புது ஹீட்டரை வாங்குறாரு. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு புது ஹீட்டர்லாம் வாங்கி அப்படியே ஜாலியாக அதை எடுத்துன்னு போய்ட்டு அங்கே போய்ட்டு வீட்டில் அவரே ஃபிட் பண்ணுறாரு. கட் பண்ணி அவங்க வந்து ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸ்ஸின் தான் காமிக்கிறாங்க. ஜேன் வந்து நல்லாவே ட்ராயிங்லாம் வரைவா. ஸோ ஒரு கார்ட்டூன் ட்ராயிங்னா ரொம்ப பிடிக்கும். அதை பார்த்துட்டு இவங்க ஜாலியாக இருக்கும்போது டக்குன்னு வந்து ஜேனோட கதை யாரும் தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஜேனுக்கும் நம்ம ஜெஸ்ஸிக்கும் வந்து பின்வாசலில் வந்து ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியில் வந்து என்ன பண்ணா ஜேன் வந்து டக்குன்னு போகிறா. யார் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு போகிறா. பார்த்தா அவங்க அப்பா கட்டி பிடிச்சவொடனே நம்ம ஜெஸ்ஸி என்ன பண்ணா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடும்ட்டு அங்கே போய் நிற்கிறா. அப்போ ஜேன் சொல்கிறா இவன் நம்ம பக்கத்து வீட்டில் வந்துருக்கிற ஜெஸ்ஸி, சரி வாங்க உள்ளே போகலான்னு கைட்டி விட்டுறா. நம்ம ஜெஸ்ஸிக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களோட மருமகன் சொல்லி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு செம்ம காண்டாயிட்டு வீட்டுக்குள்ள அவனே போயிடுறான். அதுக்கப்புறமா வந்து அவங்க அப்பா போயிட்டாரு. போனதுக்கப்புறமா ஜேன் மறுபடியும் வீட்டுக்கே வர. ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வரும்போது எதுக்கு நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட என்னை பற்றி சொல்லவே சொல்லுவோம். அதான் சொன்னே பக்கத்து வீட்டு பையன் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது ஏன் நீ சொல்லவே சொல்லும்போது ஐயோ எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு தெரியுமா எங்கள் அப்பா பற்றி நான் சொல்கிறேன். இவங்க சண்டை மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜெஸ்ஸி காண்டாக்ட் என்ன பண்ணாங்க, கார் எடுத்துனா அவன் எங்கேயோ போயிடறான். இப்போ கட் பண்ணிங்கன்னா அவங்க வால்டர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. வால்டர் வீட்டில் வந்து இப்போ அந்த ஹீட்டரை வந்து ஃபிட் பண்ணுறதுக்காக அவர் பண்ணிட்டு வேலை பார்த்துருக்கோம். ஜெஸ்ஸி அந்த இவன் வரான், வால்டர் ஜூனியர் வரான். அப்போ தான் வந்து சாரி பண்ணி நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம வால்டர் சொல்ல, நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து ஹேண்ட் மாமா எடுத்து தான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அந்த பையன் வந்து நடந்தது எல்லாமே சொல்கிறான். சரி நான் உடனே சாரி கேட்குறேன் அப்படின்னு மாதிரி வந்து அவன் சொல்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னா தரையும் ஒரு மாதிரி, அதாவது அங்கே இருக்கிற அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தரை வந்து டைல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்காது. அங்கே எல்லாமே வந்து மரத்தில் உட்டில் செய்யப்பட்ட டைல்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த உட்டில் வந்து தரை வந்து உளுத்து போடுறதுனால புதுசாக ஒன்று வாங்கணுன்ட்டு என்ன பண்ணுறேன்னா புதுசாக போய் வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்துட்டு மாடு மாதிரி வேலை செய்கிறாரு. அந்த அளவுக்கு உட்காந்து அந்த வீடு நம்ம இப்படி பார்த்துக்கணும் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அப்போ தான் வந்து இவன் கிராஸ் ஆகி போயின்னு இருக்கான். மறுபடியுமே இவங்க என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் விட்டானே அவன் விட மாட்டாங்கல்ல. ஸோ அப்படியே வரான். வந்ததுக்கப்புறமா வந்து என்னாச்சு சோகமாக இருக்கீங்க கேட்கும்போது இவன் இந்த மாதிரி சொல்கிறா, அதான் என் ஹஸ்பண்ட் நடவடிக்கைலாம் சரியில்லை அப்படி மாதிரி அழுதுட்டு இருக்கா. சரி அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவனுமே அப்படியே இது பண்ணிட்டு இருக்கான். டக்குனு இவன் என்ன பண்ணான்னா அவன் கையை பிடிச்சிட்றா. ஸோ இப்போ இவளுக்கு வந்து வால்ட்ரைட் விட இவனை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஏன்னா இவன் பண்ணுற நடவடிக்கை எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவனுமே அப்படி அவனும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். இப்படி கட் பண்ணினா அதே இதில் தான் காமிக்கிறாங்க. அப்போ டெட்டு கிராஸ் ஆகி போவான். பென்சில் பாக்ஸை தள்ளி விட்டுருவா. அவன் என்னன்னு வந்து கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவ பண்ணுறது சரியில்லை. அப்புறம் கட் பண்ணினா நமக்கு நம்ம ஆர்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ எல்லாமே செட் பண்ணிட்டாடி பார்த்து தரைக்கு வந்து வார்னிஷ் அடிக்கணும். அதனால் வார்னிஷ் வாங்கிறதுக்காக போகிறாரு, கடைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு இதில் இந்த ட்ராலியில் போயிட்டு ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தா இவர் வந்து மெத்த செய்யறதுக்குலாம் வாங்கியிருப்பார்ல அந்த கெமிக்கல் எல்லாமே அங்கே இருக்குது. அப்போ தான் அங்கே ஒருத்தர் இதெல்லாம் தள்ளிட்டு போகும்போது டேய் தம்பி, ஒவ்வொரு கெமிக்கல் ஒவ்வொரு கடையில் வாங்கணும், எல்லாத்தையும் ஒரே கடையில் வாங்கினா சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, நம்ம மெத்த செய்ய போட்டு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடிடுறான். அவன் என்ன நினச்சின்னா ஒரு போலீஸ் போல இருக்குது அப்படின்னு நினச்சின்னா அவன் பயந்து ஓடுறான். இதெல்லாம் பார்க்குறாரு. எவனோ ஒருத்தர் புதுசாக கிளம்பியிருக்கான் போல இருக்குது. சரி போய் வெளில யார் இருக்கான்னு பார்ப்போம். இவன் இருக்கானா இவனா ஒரு அடி போட்டாலே முடிஞ்சிருச்சு, வேறு எவனா இருக்கானா போய் பார்க்கலான்ட்டு இவர் என்ன பண்ணுறான்னா வெளில போகிறாரு. நாங்கள் வெளில போய் பார்க்கும்போது நம்ம இவங்க கிட்ட இப்படி ஒரு ஆம்னி கார் இருந்தது. அதே மாதிரி உங்க கிட்ட ஒரு கார் இருக்குது. அப்போ ஒரு மொட்டை வந்ததுக்கப்புறமா வந்து யார் ராணின்னு கேட்கும்போது அங்கே அதான் நம்ம வால்ட்ரைட் வந்து ஒரு பஞ்ச் டைலாக்லாம் சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறதுல இந்த ஏரியாவில் நான் ஒருத்தன் தான் இருக்கணும், வேறு எவனா வந்தானா செதைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் பயந்து அங்கே போயிடுறான். நம்ம வால்ட்ரைட் சிரிக்கிறாரு. எபிசோட் 11 மண்டேலா எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் பாட்டு சைக்கிள் ஓட்டின்னு ரோட்டில் போயிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஜெஸ்ஸியோட ஃப்ரெண்டு இருக்க அந்த மாதிரி குண்டா இருப்பான் தெரியுமா காம்போ, அவன் வந்து அங்கே நிற்கிறான். நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறான்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான். எதுக்கு அவன் இங்கே நிற்கிறான்னா, இங்கே வந்து அவன் மெத்து சேல் பண்ணான் தெரியுமா, தெருவா போய் மெத்து சேல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பக்கத்தில் போய் சேல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் காரில் வந்து இவனே நோட் அவுட் இருக்கான். இவன் போயிட்டு யாரா நீங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவனுக்கு இந்த காம்போக்கு லைட்டாக பயமும் இருக்குது. பயத்தை காமிக்காமல் என்ன பண்ணான், கண்ணை தூக்கி அவனுக்கு காமிக்க அவனுக்கு 2 பேர் என்ன பண்ணுறான்னு அவங்க 2 பேரும் அங்கே பயந்து போயிடறானுங்க. ஸோ அப்புறமா என்ன வந்து பார்த்தா அப்படியே அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க பையன் வந்து 8 போட்டுன்னு இருக்கிறான். டேய் அப்படி ஓரமாக போய் ஓட்டுறான்னு சொல்ல டக்குன்னு அந்த 2 பேர் காரில் நின்று உட்காந்துருந்தான் தெரியுமா, அவங்க இவனையே பார்த்துன்னு இருக்காங்க. இவன் பயந்து அந்த ஒல்லி ஆட்டர் தெரியுமா ஸ்பினிப்பி, அவனை கூப்பிட்றாங்க. ஸோ ஸ்பினிப்பியோ சரி ஓகே நான் வரேன்னு சொல்லும்போது அந்த வண்டியில் அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பாங்க. டேய் நில்றா அப்படின்னு சொல்லும்போது ஓடிட்டே இருக்கான்னு சொல்லும்போது அப்படி அவன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன் கன் எடுத்து இவன் வயிற்றுல சுட்டுறான். காம்போ வயிற்றுல சுட்டுனால தான் காம்போ அப்படியே வந்து ரத்தம் அப்படியே வயிற்றுல ரத்தமாக ஊற்று அப்படியே பொத்துன்னு விட ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த கன்னை கொடுத்தது அதில் யாருன்னு பார்த்தா அந்த காரில் 2 பேர் உட்காந்து நான் தெரியுமா அவனு தான். இவன் சுட்டுட்டு கன் அங்கே போட்டு ஓடியே போயிடுறான். ஸோ இப்போது காம்போ வந்து செத்து போயிட்டான். அவன் பாடி வந்து அங்கே தான் இருக்குது. அவங்க காரில் உட்காந்து போயிட்டானுங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு இன்னும் வால்ட்ரைட் காமிக்கிறாங்க. ஸோ வால்ட்ரைட் கேரியர் வந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து காசெல்லாம் அதான் சார் உங்களுக்கு கேன்சர் லேட்டாக குறைஞ்சிருக்கு, உங்கள் ஹார்ட்டில் சின்னதாக ஓட்டை இருக்குது, ஓட்டி எடுத்துறேன்னா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது
சரி ஓகே அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்கும்போது $20,000 ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்கைலர் ஆடி போடுறாங்க. $20,000 சொல்கிறாங்க. ஆனால் வால்டர் கிட்ட நிறைய காசு இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா விட்டு பார்த்துக்கலாம் சொல்கிறாரு. அப்புறமா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கைலரோட அதான் ஸ்கைலர் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, உங்கள் டெலிவரி ஆக மாதிரி இருக்குது, டெலிவரி ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஆப்ரேஷன் வச்சுக்கணும்னு சொல்லும்போது இவருமே சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணினா நமக்கு வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே நம்ம செகண்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுட்டு செகண்ட் ஃபோன் எடுக்கிறாரு. எடுத்து ஜெஸிக்கு ஃபோன் பண்ண ஜெஸி அவனுக்கு அவ்வளோ ஃபோன் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஜெஸிக்கு என்ன இத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி வந்து என் ஃப்ரெண்டை கொண்டாங்கன்னு சொல்கிறான். இதுதான் பக்கத்துலாம் போய் விற்க வேணாம்னு சொன்னேன். அது மாதிரி என்ன பண்ணுறான்னா ஜெஸி வந்து காண்டே ஃபோன் கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா ஸ்பினி போயிருக்கான் தெரியுமா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸ்பினி வந்து என்ன சொல்கிறான்னா இவன் ஒருத்தனை கொன்னன்ட்டு ஊருக்குள்ள பந்தா காமிச்சிருக்க தெரியுமா, போலீஸ்லாம் தெரிஞ்சிச்சு அது நீ கொல்லல, ஸோ அது கொண்டது வந்து ஒய்ஃப் தான் கொண்டு ஏடிஎம் தெளி விட்டு கொண்டாண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, நீ கோமலி ஆகிட்ட ஜெஸி அப்படி மாதிரி ஸ்பினி சொல்கிறான். இப்போ கட் பண்ணி வால்டர் போயிட்டு ஜெஸி சாலை தான் காமிக்கிறாங்க. சாலுக்கு நம்ம வால்டர் தான் இன்னும் ஹேசன்பர்க் அப்படின்னு தெரியாது. ஸோ அப்போ தான் கேட்குறாரு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கேட்கும்போது எங்கிட்ட நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு சொல்கிறாரு. அது கணக்கு போட்டு பார்த்தா பயங்கரமாக வருது. சரி ஓகே எனக்கு ஒரு ஆள் தெரியும், வேணா அவங்ககிட்ட வேணா விற்க பார்க்கலாமான்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு வால்டர் எதுவுமே சொல்கிறாரு. ஆனால் அவன் நெருங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவன் தான் வந்து இப்போ இந்த அதாவது சொல்லணும்னா இந்த நாட்டிலே சொல்லலாம், இந்த ஏரியாவில் சொல்லலாம், அவன் தான் வந்து பயங்கரமான ட்ரக் டீலரு. அவங்ககிட்ட வேணா நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தரேன், அந்த இடத்துல போய் பேசுங்கன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணினா நமக்கு நம்ம ஜெஸியும் ஜெயினை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி உட்காந்துட்டு இருக்கும்போது ஜெஸி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயினி கிட்ட இங்கே இருக்காது, இதுக்கப்புறம் தயவுசெய்து ஒரு உதவி பண்ணு, இனிமேல் நீங்கள் இருக்காத, என் கூடயே சார் அதான் சொல்லும்போது ஏன் அவன் கூட சார் கூட சொல்லும்போது நான் யாருன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நீ யார் எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு ட்ரக் டீலர்னு எனக்கு தெரியும் சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் கேட்கும்போது ஆமாம் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, அப்பாவும் கூட சொல்லிட்டு ஒருத்தர் மொட்டை வந்தால் தெரியுமா, எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. சரி நிறைய பேர் வராங்களே, ஒரு வேளை நீ ட்ரக் டீலராக இருப்போம்னு நினச்சேன், எனக்கு தெரியாது, எனக்கும் தெரிஞ்சிச்சு நீ ஒரு ட்ரக் டீலர் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி நானும் ஒரு ட்ரக்குக்கு வந்து அடிக்டாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகே அதெல்லாம் இப்போ வேணா நீ கிளம்புன்னு சொல்லும்போது ஜேனியுமே கிளம்புறா. சரி ஓகே வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு எப்படி நம்ம வாட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவர் அட்ரஸ் கொடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அது என்னென்னா பார்த்தா இங்கே எப்படி KFC மெக்டொனால்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து அங்கே ஒரு இந்த ஃப்ரைடு சிக்கன் ஷாப், அது பேர் என்னன்னா லாஸ் போலோஸ் ஹெர்மானோஸ். ஸோ அப்போ தான் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஜெஸி வராரு. வந்ததுக்கப்புறமா இது என்ன இடம்னு கேட்கும்போது இங்கே தான் வர சொன்னார், இங்கே தான் வந்து அவன் இருக்கானா. ஸோ அவங்ககிட்ட அப்படியே பேசணும்னு சொல்லும்போது ஆமாம் அந்த சால் வேறு ரொம்ப பில்டப் கொடுத்துருந்தேன் இவனுக்கு, ஏதாவது பண்ணுற போகிறேன் பயமாக இருக்கேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தர் வராரு. வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா சார் உங்களுக்கு சாப்பிட வேணுமா கேட்குறாரு. எங்களுக்குலாம் அது வேணும்னு சொல்லும்போது அவர் அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ பார்த்தியா இன்னும் எவன் வரவே இல்லை, இந்த வெயிட்டெல்லாம் வந்துட்டு போனால் சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணா ஜெஸி காண்டாகிறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரவே இல்லை. அவன் ஜெஸியும் போயிடுறான், இவருமே வேறு வழி இல்லாமல் வந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா கட் பண்ணி அவங்க ஸ்கேனர் காமிக்கிறாங்க. ஸ்கேனர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு வந்து பேபி எப்படி அப்படியே செக் பண்ணுறாங்க. ஸோ கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுது. ஸோ சொல்லலாம் ஒரு 13 to 14 days அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் குழந்தை பிறக்க போகுது, அது பெண் குழந்தை தான் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சரி ஓகே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னு சொல்லும்போது ஆஃபீஸில் இருக்காங்க, ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் தான் தெரியும் அவங்க என்ன வேலைக்காக அங்கே போகிறாங்கன்னு. இந்த டெட்டு போயிருக்கான் தெரியுமா, இவனுக்கு வந்து பர்த்டே வந்திருக்கு. ஸோ பர்த்டே வரும்போது எல்லாமே பாட்டு பாடுறாங்க. அப்பா என்ன சொல்கிறான்னா ஸ்கைலர் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறுபடியும் பர்த்டே வந்துச்சு தெரியுமா, அப்போன்னு ஒரு பாட்டு பாட தெரியுமா, அந்த மாதிரி பாட்டு பாடுன்னு சொல்லும்போது ஐயோ எனக்கு இப்போ பாடலாம் தெரியாது அப்படிமா சொல்கிறாங்க. நீ பாட தான் கேட்கணும்னு சொல்லும்போது இவருமே வந்து ரொமான்டிக்காக பாட்டு பாடுறா. சத்தியமாக சொல்கிறேன் இது சரி கிடையாது. இவர் கட் பண்ணினா நம்ம வால்டர் அந்த ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் எடுத்து காமிக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறான்னா சாலுக்கு ஃபோன் பண்ணி என்ன அந்த ஆள் வரவே இல்லை, அந்த நம்ம அங்கே போய் உட்காந்துலாம் பார்த்தா வரவே இல்லை சொல்லும்போது ஆமாம் அவர் வரலன்னா ஒன்று அவருக்கு புரியலன்னு அர்த்தம், என்னால் எதாவது பண்ண முடியாது. ஸோ நானே வந்து ரொம்பலாம் அவரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் பேசியான்னு சொல்லும்போது பேசிட்டாலும் நல்லா ஒத்துக்க மாட்டாரு. அவர் பார்ப்பாரு நல்லா அவர் தான் பிடிக்கலன்னா ஆனான்றவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம இவருக்கு என்ன பண்ணுறதே தெரில, அதான் நம்ம வால்டருக்கு என்ன பண்ணுறதே தெரில. சரி அங்கே போய் உட்காருவோன்ட்டு இவருமே வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணும்போது அவங்க ஒருத்தர் வராரு. அவங்க தான் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் வந்து அந்த ஒருத்தர் கேட்டா தெரியுமா அந்த வெயிட்டரு, அவரே வந்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது எந்த சார் வேணும்னு கேட்குறாரு. ஸோ அந்த வெயிட்டர் பேர் என்னன்னா இவர் பேர் வந்து கஸ்பிங். இவர் வந்து வெயிட்டர் கிடையாது, இந்த கடையோட ஓனர் இவர் தான். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது இந்த கடையில், 20 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கும். சரி ஓகே நீ தான் வந்து எனக்கு அந்த ட்ரக் டீலர் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் ட்ரக் டீலர்லாம் இல்லை நடிக்கிறாரு, அமைதியாக இருப்பார் ஆனால் பயங்கரமான ஆள் இவர். ஸோ இவர் தான் அந்த சீரிஸோட மெயின் வில்லன்னு சொல்லலாம். அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே ஆமாம் நான் தான் ட்ரக் டீலரு, எனக்கு வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எனக்கு பிடிக்கலன்னு கேட்கும்போது உன் கூட ஒருத்தவன் தான் தெரியுமா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ ஒரு டைமுக்கு வர சொன்னேன் ஆனால் அவன் டைமுக்கே வரல, அதே மாதிரி நான் பார்த்து ட்ரக் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதான் எனக்கு வேணாம்னு சொல்லும்போது சார் நீங்கள் வந்து என்ன மிஸ் பண்ணுறீங்க, நான் வந்து 97.20% வரைக்கும் பியூராக மெத்து பண்ணுவேன்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, வேணும்னா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே வேணும்னா கூப்பிட்றேன், நீங்களே நம்பர் வேணுமா கேட்கும்போது நம்பர்லாம் நான் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா அவங்க ரொம்ப டெட்டி ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஸ்கைலர் வந்து டெட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம அதை கணக்கு எடுக்குது பாருங்க என்ன சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆமாம் ஸோ நம்மளோட ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கு, நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து காசு தரல, அதனால தான் நான் கொஞ்சம் ஏமாற்றி கொஞ்சம் காசுலாம் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே சார்
வந்து இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து என்னதான் கேட்பாங்க, ஆனால் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு சொல்கிறாங்க. அந்த கையில் வந்து நான் தான் மாட்டுவேன், எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு விரிசல் விடுது. இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸி அவங்க உட்காந்துட்டே இருக்கும்போது ஜேன் வரா. உன்னை தான் நான் வர வேணான்னு சொன்னேன், எதுக்கு வரேன்னு சொல்கிறேன். நம்ம ஜெஸி இருக்கான் தெரியுமா, அவன் அவங்க ஃப்ரெண்டு சத்தரே ரொம்ப ஃபீலிங்ஸ்லாம் இருக்கான். அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட ஒரு ட்ரக் இருக்குது அடிக்கிறேன்னு கேட்குறா. அது என்ன ட்ரக் காமின்னு சொல்லும்போது அது பேர் வந்து ஹெராயின் அப்படின்னு சொல்கிறா. அந்த ஹெராயினை இவன் கையில் வந்து ஊசி மாதிரி குத்துறா. ஸோ அதான் அவள் ஜெயின் வந்து என்ன பண்ணாலும் இவன் கையில் வந்து ஊசி மாதிரி குத்துறா. ஸோ இவனுமே சரி ஓகே அப்படிமா கையை நிட்டுறான். ஸோ ஊசி குத்துறா. இவன் அப்படியே வந்து ஒரு மாதிரி சொர்க்கத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. தலைவன் மேலே அப்படி பறக்கிற ஆகாயத்தில் பறக்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா டெட்டை காமிக்கிறாங்க. டெட்டுமே வந்து ஸ்கேலை தான் பார்க்குறான். ஸோ ஆனால் வந்து ஸ்கேலை வந்து டெட்டுக்கு இது கவனிக்கிற மாதிரி தெரில. ஸோ அப்புறம் டெட்டுமே லைட்டாக வந்து கொஞ்சம் அதே ஒரு 2 பேருக்கு சின்னதாக விரிசல் விடுது. இப்போ கட் பண்ணி வால்டர் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. ஸோ மேலே செகண்ட் ஃபோன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆகுது. அங்கே இருக்கிற பசங்களாம் வந்து மேலே பார்க்குறாங்க. ஸோ அப்புறமா நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அதை அப்படியே சமாளிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போனதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா லாஸ் போலஸ் ஹெர்மனோஸ் அந்த கம்பெனி வந்து இவருக்கு ஃபோன் வந்துருக்கு. ஐயோ அந்த கஸ்ஸுங்கிறவர் நம்மளை பார்த்தா. ஸோ இவருக்கு வந்து கஸ்ஸுங்கிற பேர் அவருக்கு தெரியாது. ஸோ நான் தான் இப்போ கஸ் ஃப்ரிங் அவர் பேர் வந்து கஸ் ஃப்ரிங், ஆனால் அந்த பேர் வந்து இவருக்கு தெரியாது. இந்த ஓனர் ஃபோன் பண்ணுறாரு, இவர் போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா வந்து அவங்க ஒருத்தன் கிட்ட போயிட்டு உங்கள் ஓனரை பார்க்கணும்னு சொல்லும்போது ஓனரா ஸோ எங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்காங்க, அந்த பிரான்ச்சஸில் எங்கே வேணாலும் அந்த ஓனர் இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒருத்தன் வரான். வந்ததுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற 38 பவுண்ட் இருக்குது தெரியுமா, அதை வந்து நான் சொல்கிற இடத்துல வந்து கொடுக்கணும். அப்படி நீ கொடுத்தனா உனக்கு 12 லட்ச ரூபா தருவாங்கன்னு சொல்லும்போது 12 லட்சமா, நாங்கள் கணக்கு போகும்போது 70,000 தான், அதாவது 70,000 தான் வந்தது. இவர் என்ன $12 லட்சம். சரி ஓகே இதை இந்த ஆஃபர் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனே தான் போகிறேன், அதுவும் 3 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணுமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து ஜெஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி அவங்க ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கேலருக்கு வந்து இந்த ப்ரெக்னென்ட் வலி வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்க போகுது. இவங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணினா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஜெஸி ஒரு பின் கதவை போகிறாங்க. ஸோ பின் கதை உடச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் ஜெஸி வந்து தூங்கிட்டு இருக்கான். தூக்கிறத பார்த்துட்டு டேய் அந்த ஹெராயின் அடிச்சு தூங்கிட்டு இருக்கான். என்னடா தூங்கிட்டு இருக்க, அந்த மெத்த சொல்லும்போது அவன் சிங்க்கு கடியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவருமே சிங்க்கு கடியில் போயிட்டு எடுக்க பார்க்குறாரு. எல்லா மெத்துமே வந்து அப்படியே கீழே விழுது. ஸோ இவர் அதில் இருக்க ஒவ்வொரு மெத்தை எடுத்து பாக்ஸ் உள்ள போடுறாரு. அப்போ இருக்க ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ், ஸ்கேலர் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு ஃபோன் இருக்குல்ல, மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு பார்த்தா பேபி கமிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேலர் போட்டிருக்காங்க. இவர் ரொம்பவே ஃபீல் ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறக்க போது. ஸோ அங்கே நம்மளால் போக முடியல, இப்போ நம்ம இந்த வேலையை பண்ணுறதான்னு கேட்கும்போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற இவர் என்ன பண்ணுறாருன்னா மித்தெல்லாம் எடுத்து பையில் போட்டுக்கிட்டு நான் போகிறேன்டா அப்படின்ட்டு என்ன பண்ணுறான்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு காரில் ஏற்றுறாரு. எபிசோட் 12 ஃபீனிக்ஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம வாட்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த மெத்தை எடுத்துகிட்டு வந்துட்டார். அவங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டார். ஸோ அவங்க வந்து இவர் ஃபோன் பண்ணார் எங்கே வைக்கணுன்ட்டு. அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த காரில் காசு இருக்குது, மெத்தை வச்சுட்டு காசு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெத்தை வந்து அந்த காருக்குள்ளே வச்சுட்டு காசு இருக்காரு. டக்குன்னு மரியாதைக்கு இந்த ஃபோன் வருது. உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு வாங்கன்னு சொல்லும்போது எதுவும் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லும்போது பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சேஃபாக நடந்துருச்சு, இப்போ நீங்கள் மட்டும் தான் வரணும்னு சொல்லும்போது இவருமே என்ன பண்ணுறாருன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்ம காரில் வந்து பணத்தை வச்சுட்டு இவர் எங்கள் ஹாஸ்பிட்டல் வராரு. ஸோ ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறமா ஒரு குழந்தைய பார்க்குறாரு. ஒரு குழந்தைய பார்த்தோன்னே இவருக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரி ரொம்பவே அழுகிற நிலைமைக்கு போயிட்டாரு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து ஏன்னா நம்ம பிறக்கும்போது நம்ம இல்லையே அப்புறம் தானே வந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலுமே அந்த குழந்தை வந்து ஜாலியாக கொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ ஸ்கேலர் வந்து சொல்கிறாங்க அப்போ அங்கே டெட் இருக்காரு, நீங்கள் உங்களுக்கு நான் மெசேஜ் ஃபோன் பண்ணால் நீங்கள் எடுக்கல, நான் தான் டெட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தாரு அப்படின்னு மாதிரி ஸ்கேலர் சொல்கிறாங்க. ஸோ டெட்டுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் டெட் வந்து நீங்கள் ஃபேமிலியோட இருக்கீங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் இருங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கேலர் சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்கேலர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வீட்டில் இருங்க, நான் 2-3 நாள் நான் டிஸ்சார்ஜாக வந்துடுவேன்ல, பையனை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லும்போது சரி ஓகேம்மா நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வால்டர் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு அலமாரி ஃபுல்லாக வந்து காசு வைக்கிறாரு. 12 லட்சம். இந்த 12 லட்சத்தை அலமாரி ஃபுல்லாக வைக்கிறாரு. இப்போ கட் பண்ணி அவங்க ஜேனை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஜேனு ஜெஸ்ஸு காமிக்கிறாங்க. இந்த ஜேனுக்கு வந்து அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு. உடனே வான்னு சொல்கிறாரு. இவளுமே சரி ஓகே இதை வரேன்னு சொல்லிட்டு இவர் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஞ்சாடிப்பா இல்லை, அதனால் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இருக்குது தெரியுமா, அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அங்கே உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவளையும் அவங்க அப்பா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்பா கேட்குறாரு உன் கண்ணியை சவுந்திருக்கு நேற்று நைட்டு தான் பண்ணியான்னு கேட்கும்போது இல்லை டாடி நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்கிறா. அப்போ என்ன பண்ண கேட்கும்போது நான் இவ்வளோ டேட்டு வாங்கிட்டு இருந்தேன், ஸோ அதை தான் தூங்காமல் அதான் லேட்டாக தூங்கினா தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து நம்பவே இல்லை, இவ்வளோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அப்பா நம்பிட்டு இருக்காரு. ஸோ இப்படி கட் பண்ணிங்கன்னா வால்டர் எடுத்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கேலர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஸ்கேலர் வந்து அப்படியே குழந்தை எல்லாமே தொட்டிலெல்லாம் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வால்டர் வந்து அங்கே தான் இருக்காரு. ஸோ அப்போ தான்
வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து நம்ம ஜெஸ்ஸி வந்து வால்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன் ஃபோன் பண்ணுறாருனா, அவர் சிங்கில் வந்து மெத்தை வந்து எடுத்ததெல்லாம் இவனுக்கு ஒன்றுமே தெரில. நேற்று வந்து ஹெராயின் அடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான்ல, இவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒன்றுமே தெரில. ஸோ ஆனால் ஹெராயின் அடிச்சதுனால ஒன்றுமே தெரில. அப்போ தான் வந்து ஐயோ நமக்கு அந்த மெத்தை யாரும் எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, இப்போ பார்த்தியா இப்போ எவ்வளோ சரக்கு வேஸ்ட்டாக போச்சு பார்த்தியா ஃபோன் அவன் அப்படிமா சொல்கிறாரு. நம்ம வால்டர் நான் தான் எடுத்தேன் எல்லாத்தையுமே சொல்ல. ஸோ இவங்க வீட்டில் வாரம் பாட்டி நடக்கல. இப்போ குழந்தை வேறு பிறந்துச்சு. லாஸ் பாலா சேர்மன் ஹவுஸில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம ஹேங்க்கு. ஸோ இவங்க வீட்டில் வேறு வாரம் பாட்டி நடக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வால்டர் இதை பார்த்துட்டு நம்ம அதான் இப்போ நம்மளே வந்து இந்த கடையில் தான் எப்பயுமே சிக்கன் வாங்கி சாப்பிடுவோம், நம்ம கடைக்கு நம்ம இந்த கடையோட ஓனருக்கே நம்ம பார்ட்னராக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா நைட்டு தூங்குறாங்க. தூங்கினதுக்கப்புறமா வந்து குழந்தை அழுதுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைய கூட்டிட்டு அலமாரிக்கு போகிறாரு. ஸோ அந்த அலமாரியை திறந்து பார்த்தா அவ்வளோ காசு இருக்குது. நான் செத்ததுக்கப்புறம் கூட நீனு அண்ணா அப்புறம் அம்மா 3 பேர் இந்த காசு அனுபவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த காசுலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணி நான் வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கூலில் இருக்காரு. ஸோ அப்போ ஜெஸ்ஸி வந்ததுக்கப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ தான் வந்து அந்த மெத்தை எடுத்துன்னு போயிருக்க, எதுக்கு போய் சொன்னேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீயும் ஆளும் வந்து அந்த ஹெராயின் அடிச்சுட்டு தூங்கிட்டீங்க, ஆனால் தான் நான் வந்து எடுத்துன்னு போனேன். அந்த மாதிரி நான் வந்து அப்போவே அந்த கஸ்ஸு சொன்னான் இந்த மாதிரி ட்ரக் அடிக்ட் கொள்ளாமல் அது சேராது அப்படின்னு சொல்லும்போது, நான்லாம் ட்ரக் அடிக்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் பொருள் ஒரு ஜாபா மாதிரி தூக்கி போட்டு இதில் போய்ட்டு மூத்தர் அடிச்சிட்டு வா, நான் உன்னை நம்புறேன், நீ ட்ரக் அடிக்ட் இல்லைன்னு சொல்லும்போது, சரி ஓகே எவ்வளோ காசு வந்தது அப்படின்னு மாதிரி ஜெஸ்ஸி கேட்குறான். அதுக்கு வந்து 12 லட்சம் சொல்லும்போது, சரி 6 லட்சம் கொடுன்னு சொல்லும்போது, ட்ரக் அடிக்கலாம் தரமாட்டேன்னு சொல்ல கையில் டப்பா வச்சு நான் ஜெஸ்ஸி அதை தூக்கி அவன் மூஞ்சிலேயே விட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துடுறான். இப்போ கட் பண்ணினா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து குழந்தையோட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. சாரி பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் இருக்குது. அப்போது ஸ்கைலர் வந்து நம்ம பையன் ஒன்று பண்ணியிருக்கான் வாங்கணும்னு சொல்லும்போது பார்த்தா அவங்க பையன் வந்து என்ன பண்ணியிருக்கானா, வெப்சைட்டில் வந்து ஒன்று போட்டிருக்கான். ஸோ எங்கள் அப்பா வந்து கேன்சர் இருக்குது, உங்களால் முடிஞ்ச காசு தாங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து வால்டருக்கு சமகாண்டாவது. ஸோ எல்லாமே நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு பையனை போடுறாங்க. ஆனால் நம்ம வால்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண விட்டுருப்பான்னு சொல்கிறாரு. அப்புறமா ஸ்கைலர் கிட்டே தனியாக கூட்டு போய் இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. ஸ்கைலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, அதனால் இதுவே நல்லதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கைலர் சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் கட் பண்ணிங்கன்னா நம்ம சாலோட அந்த ஆஃபீஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே நம்ம வால்டர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாலி கிட்ட போயிட்டு அவங்க பையன் பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து என் பையன் ஒரு வெப்சைட் அமைச்சு வச்சிருக்கான். ஸோ அதில் வந்து காசுலாம் வந்து நிறைய பேர் போடுவாங்களா, அதெல்லாமே வந்து தட்டு விட்டுரு என்ன பண்ணா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து சாலி என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டெக்னீஷியன் இருக்கான், நீ அவன் பையன் வந்து எவ்வளோ கேட்டிருந்தான், உனக்கு எவ்வளோ வேணும்னு கேட்கும்போது $20,000 சொல்கிறான். அந்த $20,000 வந்து என்கிட்ட கொடு, நான் டெக்னீஷியன் கிட்ட கொடுத்து வேறு அக்கௌண்ட்லேருந்து ஒரு $100, $200, $50 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசை வந்து நான் அப்படியே போட்டுடலாம். இப்போ காசு வந்து பிளாக் மணியாக இருக்குது, ஒயிட் மணியாக நான் மாற்றுறேன் அப்படிமா சொல்கிறாரு. வால்டருக்கும் வந்து இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ஜெஸ்ஸி காமிக்கிறாங்க. அவர் ரொம்ப சோகமாக இருக்குது. எதுக்கு சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் பார்ட்னர் ஒருத்தன் தான் திரும்ப மொட்டை அடிச்சுட்டு வந்தால் திரும்ப நம்ம வீட்டுக்கு. ஸோ அவர் வந்து நான் செஞ்ச மித்த எல்லாமே வந்து விற்றுருக்காரு. விற்கும்போது வந்து 12 லட்சம் வந்துருக்கு, அதில் 6 லட்சம் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சோத்துல என்ன பண்ண ஹெராயின் அடிச்சிடறான். அதனால் ஆகுது. ஸோ இவன் வந்து அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து போகவே இல்லை. அவங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரு, இந்த வந்துட்டப்பாட்டு என்ன பண்ணா உடனே ரெடி ஆகிறா. ஸோ அப்புறமா வந்து வெளில அதாவது எங்கேருந்து வரான்னு ஜெஸ்ஸியோட பின்பக்கம் வீட்டு வழியாக தான் வரும்போது அவங்க அப்பா அங்கே தான் நிற்கிறாரு. என்னடி பண்ணிட்டு இருக்கு, அவன் வீட்டுக்கு ஏண்டி போனோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அங்கே தான் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே ஒரு முறைச்சிட்டு அவளை அப்படியே தர இழுத்துக்குன்னு அதை அவன் வீடை காமிக்கிறாங்க. ஸோ ஜெஸ்ஸி வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஹெராயின் ஊசி இல்லாமல் இருக்கலாம் பார்த்து சமகாண்டவர் ஜெஸ்ஸி வர படுத்துருக்கான். அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, ஜெஸ்ஸியை போட்டு வர அடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெஸ்ஸி என்ன பண்ணான்னா, அவங்க பேட் எடுத்து நான் அவங்க அப்பா அடிக்க போகிறான். ஸோ டக்குனு ஒரு சின்ன கலவரமாக நடக்குது. அப்போ தான் வந்து நம்ம ஜேன் என்ன சொல்கிறான்னா, அப்பா விட்டுருங்கப்பா, கடைசி ஒரு சான்ஸ் தாங்கப்பா, அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரக்ஸே அடிக்க மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா உங்களுக்கு ஒரு சான்ஸ் தாங்கப்பா, நான் லவ் பண்ணுறப்ப நான் தான்ப்பா கல்யாணம் பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்ப்பா, இதுக்கப்புறம் அந்த சென்டருக்கு நான் கரெக்டாக வரேன்ப்பா சொல்லும்போது அவங்க அப்பா சரி கடைக்கு உனக்கு நான் கடைசி சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாரு. அவங்க அப்பா போனதுக்கப்புறமா நம்ம ஜேன் வந்து என்ன பண்ணுறா பார்த்தா ஜெஸ்ஸி கிட்ட அவர் பார்ட்னர் ஒருத்தர் தான் தெரியுமா, அவர்கிட்ட வந்து உன்னோட பங்கு 6 லட்சத்தை வாங்கின உடனே நம்ம 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வால்டர் வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. ஸோ அப்போ யார் ஃபோனில் ஸ்கைலர் ஃபோனில் இருந்தால் வருது. ஸ்கைலர் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்டாக யார் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது யார் என் ஸ்டூடெண்ட்டு கேட்டால் ஜேனோட குரலை பார்த்து நீ எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அதாவது ஜெஸ்ஸியோட பங்கை வந்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீ அவனை ட்ரக் அடிக்ட் நம்பிலாம் காசு தர மாட்டேன், ட்ரக் அடிச்சு சாவடிச்சிடும் சொல்லும்போது, இல்லை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா வந்து உங்களை பற்றி ஃபுல்லாத்தையும் ஜெஸ்ஸி என்கிட்ட சொல்லிட்டான், உங்களுக்கு நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், உங்களுக்கு வந்து இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு அப்படிமா கூட சொன்னால், உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, எல்லாத்தையுமே ஒரு கேன்சர் இருக்குது, எல்லாத்தையுமே சொல்லிட்டான், இப்போ நீங்கள் காசு தரலாம் இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரக்ஸ் கூட சொல்கிறேன்னு சொல்லும்போது சரி எனக்கு காசு எடுத்துன்னு தரேன் அப்படின்னு மாதிரி வந்து அவருமே சொல்கிறாரு. சமகாண்டாடுறாரு. அப்போ ஜெஸ்ஸி வந்து என்ன சொல்கிறார், அவர் ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லி சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறது, அப்போ தான் அவர் காசு தருவார் அப்படின்னு மாதிரி தேன்னு சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் நைட் ஆகிடுது. நைட் வந்து என்ன பண்ணுறான்னா, அதாவது ஜெஸ்ஸிக்கு தேவையான அந்த 6 லட்சத்தை வந்து போடுறாரு. பையில் போட்டு எடுத்து ஜெஸ்ஸி வீட்டுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனால் ஜேன் தான் கதவை திறக்கிறா. ஜேன் கதவை திறக்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட நான் டீலிங் போடல, நான் அவனை தான் பார்க்கணும், ஜெஸ்ஸியை தான் பார்க்கணும், ஜெஸ்ஸி கிட்ட தான் டீலிங் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்ஸி வர சொல்கிறான். ஜெஸ்ஸி கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு பொண்ணை நம்பி நம்மளோட டீலிங் இப்படி மறந்துட்ட பார்த்தியா, இதுக்கப்புறம் மூஞ்சிலே முழிக்காது அப்படின்ட்டு அந்த காசை விட்டுறிஞ்சிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. ஜேன் அந்த காசை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாறி ஆயிடுறா. அவர் என்ன சொல்கிறான்னா, இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா பாப்பா தெரியுமா காசு மேலே நெட்டி சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் காசை பார்த்துட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கா. ஸோ அப்பா என்ன சொல்கிறா பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம 2 பேரும் வந்து ஆஸ்திரேலியா இல்லை நியூசிலாந்து அந்த மாதிரி எங்கேயா போயிடலாம், இந்த காசு எடுத்துகிட்டு போயிடலாம், உடனே கிளம்பலாம், எங்கள் அப்பா
நாளைக்கு வந்துடும், அதுக்குள்ள உடனே கிளம்பலாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திரும்ப நல்லா பேக் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே ஹெரன் இருக்கிற பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு வாட்டி ஹெரன் அடிச்சுட்டு போயிடலாம், போகிறோம் கடைசியாக ஒரு வாட்டி ஹெரன் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க போகிறாங்க. இப்படி கட் பண்ணி நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் வந்து ஒரு பார் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ஸ்கேலர் ஃபோன் பண்ணுறாங்க, எங்கே இருக்கீங்க சீக்கிரமாக அவங்க சொல்லும்போது கொஞ்சம் வெளில இருக்கமான்னு சொல்கிறாங்க. ஸ்கேலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வரும்போது டைப் பண்ணிட்டு வாங்க, குழந்தை அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ பக்கத்தில் வந்து யாரும் உட்காந்துட்டா பார்த்தா ஜேனோட அப்பா உட்காந்துட்டு இருக்காரு. ஜேனோட அப்பாவுக்கும் இவருக்குமே வந்து முன்னாடி பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வால்டர் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, சார் ஜேனோட அப்பா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் உங்களுக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு போல என்ன நீங்கள் போய் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் சார் என்ன சார் பண்ணுறது அப்படி மாதிரி வால்டர் சொல்கிறாரு. நான் சொன்ன குழந்தைலாம் பிறந்திருக்கா, பொண்ணு குழந்தையா கேட்கும்போது ஆமாம் சார் பொண்ணு குழந்தை தான், எனக்கு ஒரு பொண்ணு குழந்தைலாம் இருக்கா அப்படின்ற மாதிரி பொண்ணு குழந்தை இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஜேனோட அப்பா சொல்கிறாரு. சரி சார் கொஞ்சம் ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லுங்களேன் பொண்ணு குழந்தை எப்படி வளர்க்குறதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் சார், நீங்கள் அந்த குழந்தைய வந்து உங்கள் போக்கில் விட்டுருங்க, ஸ்ட்ரிக்டாக வளர்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பான்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க, என் பொண்ணு ஒழுங்காக தான் இருந்தா, அப்போ தான் வந்து ஒரு பையன் வந்து கெடுத்து விட்டான் அவன் ஜெஸ்ஸி தான் சொல்கிறாரு. ஸோ அப்புறமா இவருக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, இது வந்து அவர் ஜெஸ்ஸி நினச்சி பார்க்குறாரு, ஜெஸ்ஸி ஒழுங்காக தான் இருந்தான், அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறமா தான் எப்படி மாறிட்டான், நம்ம கடைசியாக போய் ஜெஸ்ஸிட்ட போய் ஒரு வாட்டி பேசும் அப்படின்ட்டு என்ன பண்ணாரு, கார்டு எடுத்து நம்ம ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகிறாரு. ஸோ எப்பயும் போல பின் கதை வந்து உடைக்கிறாரு. உடச்சி உள்ளே போய் பார்த்தா 2 பேரும் ஹேரன் அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு செம காண்டாவது, பேசலான்னு வந்து ஹேரன் அடிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ ஹேரன் கையில் ஊசி போட்டுருவாங்க, அந்த ஊசி போட்ட இடமா திரும்பக்கூடாது. ஸோ அப்படி திரும்பி படுத்த உடனே இவளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஜேனுக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்துடுது. இவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வால்டர் வந்து இவள் காப்பாற்றலான்னு போறாரு. சரி ஓகே நம்ம இவளை காப்பாற்றணும், நம்ம ஜெஸ்ஸி ஒழுங்காக தானே இருந்தான், இவ்வளோ தானே ஜெஸ்ஸி கெட்டு போயிட்டான், அதனால இவளை அப்படியே விட்டுரும் அப்படின்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஜெஸ்ஸி நம்ம ஜேன் வந்து அப்படியே வந்து உயிரில் துடிச்சிட்டு இருக்கா, இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோட முடியுது. எபிசோட முடியறதுக்கு முன்னாடி இவர் செத்து போகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவள் தான் ஜேன் செத்து போயிட்டா, நம்ம வால்டருமே அப்படி ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தா வெறும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது. அந்த ஒரு எபிசோட நம்ம கூடிய வேலையில் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பாய், see you, டாடா.